அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். வார பலன்களில் நம்ம ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். தமிழ் மாதத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆவணி 12லேருந்து ஆவணி மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் இந்த ஒரு புதன்கிழமையிலிருந்து ஒரு செவ்வாய்க்கிழமை வரைக்குமான பலன்களை பார்க்குறோம். இந்த வாரத்தில் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் பார்த்தீங்கன்னா இந்த தடவை நல்ல இடத்துல சஞ்சரிச்சிட்ருக்கார் உங்கள் ராசிலே. அப்படி இருந்தாலே இந்த வாரத்தில் நீங்கள் என்னெல்லாம் பெரிய லெவலில் முயற்சி பண்ணுறீங்களோ உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதமாக அது நன்மையாக முடியும் அல்லது உங்களுக்கு சாதகமாக அமையும். இந்த காலத்தில் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் ஒரு பக்கம் அவர்களால் நமக்கு நன்மை, இன்னொரு பக்கம் அவர்களால் பிரச்சனை, ரெண்டுமே மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னா ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. ஆனாலும் உங்களுடைய வேலையில் நீங்கள் ஒரு திருப்தியான மனநிலை அல்லது சூழ்நிலை உங்களுக்கு இல்லை. அதனால் நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் உங்களுடைய வேலையில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு ஸ்மாராக தான் இந்த வாரம் இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸ் லாபமாக இருக்குமானா கண்டிப்பாக இல்லை இந்த வாரத்தில். அதனால் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. ஒருவேளை உங்களுடைய தொழிலில் நீங்கள் யாரையாவது கூட்டணி சேர்த்து பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும். குழந்தைகள் இருந்தன்னா குழந்தைங்களுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. குழந்தைகளால் மகிழ்ச்சி, இது அத்தனையுமே இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஹையர் ஸ்டடி பண்ணணும், ஹையர் எஜுகேஷனுக்காக பிளான் பண்ணணுங்கிறவங்க தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஆனாலும் கூட அந்த ஹையர் எஜுகேஷனை நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். இந்த வாரத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். இன்னொரு பக்கம் உங்களுடைய நட்பு வட்டாரத்தான் நன்மை. குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுக்கு அக்கா இருக்காங்க, அண்ணன் இருக்காங்க அப்படின்னா அவர்களால் உங்களுக்கு நற்பலன். இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணங்கள் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு இல்லை. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முருகனையும் குறிப்பாக முழுமுதற் கடவுள் விநாயகரையும் தரிசனம் பண்ணுங்க. ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்கும். எதிர்பாராத உங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள், அதில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள், எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட், இதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. உங்களுடைய ப்ரொஃபஷனில் ரொம்ப ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். பெரிய லெவலில் எதுவுமே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, வேலையில் பொறுத்த வரைக்கும் கவனம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய என்டர்டைன்மெண்ட்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறதுக்கான வாரமாக இது இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ பரவாயில்லாமல் இருக்கும். அதுலேயும் விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உண்டு. நான் ரொம்ப நாளாக இடம் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன், வீடு வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன், அதுக்கான சோர்ஸஸ் இல்லை அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, குறிப்பாக நல்ல ஆடை ஆபரணங்கள், ட்ரெஸ் மெட்டீரியல்ஸு, நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்பு, இது எல்லாம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் இந்த வாரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லதொரு ஏற்ற முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே இந்த வாரத்தில் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும். உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் பெரிய லெவலில் அதிகரிக்கும். உங்களுக்கு தேடுதல் என்பது பெரிய லெவலில் இந்த வாரம்
இருக்கும். உங்களுடைய தேடுதல் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையவே இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பெரிய லெவலில் மெயின்டைன் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் பண்ணக்கூடிய ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த வாரம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையும் காளியும் வழிபாடு பண்ணுங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் நல்லா இருக்குது. லைஃப்பில் நீங்கள் ஏதாவது கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் பரவாயில்லாமல் இருக்கும். யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ பரவாயில்ல. பட் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதற்கு தந்த செலவினங்கள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறது, உறவுகளுக்காக செலவு பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. எதிர்பாராத பயணங்கள் இருக்குது. இந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், பயணம் உங்களுக்கு அது மட்டுமல்ல வருமானத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்துக்கள் ஏதாவது விற்காமல் இருந்ததுன்னா இந்த வாரம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு. சொத்து விற்பது மட்டுமல்ல, யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சிங்களோ உங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் நிறைய உருவாகும். உங்களுடைய எஜுகேஷன் இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ உங்களுடைய ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவுகளில் கவனம். 2 பேரில் யாருக்கா ஒரு ஆளுக்கு வைத்திய செலவுகள் இருக்குது. பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் அல்லது பார்ட்னர் லாபம் அடைய வேண்டிய காலம் இது இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இந்த வாரம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்காக பெரிய லெவலில் நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காலங்கள் உண்டு. எதிர்பாராத டிராவல் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறும். நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரோடெல்லாம் நீங்கள் தொடர்பு கொள்கிறீங்களோ நீங்கள் நேரடியான தொடர்பு அவங்கள்ட்ட வச்சுங்க. மீடியேட்டர் வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நல்லதொரு உங்களுடைய அந்தஸ்து கூடும். உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் இருக்கும். குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம் சர்வீஸில் இருக்கீங்களோ ஓரளவுக்கு உங்களுடைய வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதோட வேலையில் பெரிய லெவலில் நீங்கள் ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நன்மையாக பின்னாடி முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த அளவுக்கு உங்களுடைய வேலையில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் பைரவரையும் தரிசனம் பண்ணுங்கள். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் வருமானங்கள் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறீங்கன்னா தாராளமாக முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய முயற்சிகள் ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடை இருந்தால் கூட இறுதியான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஏதோ ஒரு செய்தி எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அல்லது ஒரு தகவல்களை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க, ஏதாவது ஒரு நல்ல ஒரு மெயில் வருமானம் எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு ஃபேவரபிளான விஷயங்கள் நடக்கும். அது நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு நன்மையாக முடிவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களா லைஃப்பில் அந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. தேடுதல் என்பது உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்கும். நீங்கள் தேடக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மையாக அமையும். இந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள் உண்டு. நீங்கள் ஏதாவது முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமே இல்லை, யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக நீங்கள் கமிஷன் தொழில் பண்ணுறீங்க, புரோக்கரேஜ் தொழில் பண்ணுறீங்க, ஏதாவது கான்ட்ராக்ட் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, கன்சல்டன்சி பண்ணுறீங்க, ஏதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தில் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. உங்களுடைய கணவன் மனைவி உறவு ஓரளவுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷகரமாக இருக்கும். ரொம்ப நாளாக உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எது வராமல் இருந்தால் அந்த பணங்கள் வரும். குறிப்பாக எனக்கு பென்ஷன் பணம் வரல, பிஎஃப் பணம் வரல, கிராஜுவேட்டி வரல, இன்சூரன்ஸ் வரல, இந்த வல்லைங்கிற வார்த்தையெல்லாம் இல்லாமல் வருவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வேண்டாம். உங்களை பற்றிய ஒரு வீண் வதந்தி, ஒரு ஃபேக்ட் நியூஸ் போயிட்டே இருக்கும். அதனால் அது மாதிரியான செய்திகள் வராமல் நீங்கள் பார்த்துக்குங்க. நீங்கள் நம்புகிற விஷயம், நீங்கள் கேட்குற விஷயங்கள் எல்லாமே உண்மையாக இருக்கிறாது அப்படிங்கிறது இல்லை. ஸோ அதனால்
உங்களை பற்றிய வதந்திகளும் நீங்கள் கேட்கக்கூடிய வதந்திகளுமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் அது விஷயத்தில் நீங்கள் கவனம். உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. யாரெல்லாம் பெரிய லெவலில் சர்வீஸ் பண்ணுறீங்களோ சர்வீஸ் நல்லா இருக்குது, பட் உங்களுடைய சுப்பீரியர் கோஆப்ரேட் பண்ணுவாங்க உங்கள் வேலையில் அப்படிங்கிறது இல்லை. உங்களுடைய கொலீக்ஸுமே உங்கள் கூட சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இந்த வாரம் இல்லை. அதனால இந்த வாரத்தில் கடகராசியில் பிறந்த நீங்கள் ரொம்ப கவனமாக உங்களுடைய ஜாபில் இருங்க. இந்த வாரம் முழுவதும் நீங்கள் பைரவரையும் விநாயகரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய வருமானங்கள் கூடும். பட் அதே சமயத்தில் பேச்சின் மூலமாக சம்பாதிப்பவங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுக்கு ஏதாவது டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குங்கிறவங்களுக்கு அது கிளியர் ஆகும். அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி சேலாகாமல் இருக்குது, உங்களுடைய சொத்துக்கள் விற்காமல் இருக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விலைக்கு போகும். நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுயதொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு லாபகரமாக இந்த வாரம் இருக்கும். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளான நன்மைகள் உண்டு. எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. அந்த ட்ராவலால் உங்களுக்கு செலவினங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக சொத்து வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னா பிளான் பண்ணவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் உங்களுடைய கனவுகள் நினைவாவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுலேயும் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைகளால் நன்மை, குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தாலும் இந்த வாரம் அது நடப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப நாளாக உங்களுக்கு அஃபையர் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடியும். புதுசாக உங்களுக்கு அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் கண்டிப்பாக ஏற்படுவதற்கான வாரமாக இது இருக்கும். உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் அப்பாவால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ஆண் நண்பர்களால் நற்பலன்கள் நன்மைகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நார்மலாக உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த வாரத்தில் துர்க்கையும் பிரதானமாக காளியையும் வழிபாடு பண்ணுங்க. கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தியாகும். உங்களுடைய நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும். உங்களுடைய ஆண் நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவாங்க. இன்னொரு பக்கம் உங்களுடைய நட்பால் நன்மைகள் உண்டு. ரெண்டும் கலந்து இந்த வாரம் நடக்கும். இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ண நினச்சேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்ல, வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது, அதற்கு தகுந்த செலவினங்களும் இந்த வாரம் இருக்குது. நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகுமானா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் கொஞ்சம் காலதாமதமாகும். இந்த வாரத்தில் உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் உண்டு. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் செலவு பண்ணுவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும் நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம், எந்த விதமான மாற்றமும் இல்லை. சொத்து ரொம்ப காலமாக விற்காமல் இருக்குங்கிறவங்களுக்கு இந்த வாரமும் சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி நல்லா இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பை ஆதரவை எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் நார்மலாக தான் இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் ரெண்டு பேருமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க பார்த்து பண்ணுங்க. குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்ல காரியங்கள் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு நடக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ரொம்ப உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இருக்கும். அதனால் உங்களுடைய இம்யூனிட்டி பவரை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்க அல்லது அதிகப்படுத்துங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில்
எதுலையாவது வாய்ப்பு இருந்தால், பொருளாதார வசதி நல்லா இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஓரளவுக்கு நல்ல ஒரு பலன் உங்களுக்கு அமையும். இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேயரையும் நரசிம்மரையும் தரிசனம் பண்ணுங்க. துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னா, உங்கள் ராசிநாதன் 12ல் இருக்கார், லாபஸ்தானத்தோட தொடர்பு கொண்டார். நீங்கள் எதையாவது ஒன்றை இழந்து அதனால் நீங்கள் நன்மை அடைவதற்கான வாய்ப்பு அல்லது மகிழ்ச்சி அடைவதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்கு. இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் அப்படிதான் இருக்கு. உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னா நார்மல். அதனால இந்த வாரம் பெரிய லெவலில் எந்த ஒரு முயற்சியும் வேண்டாம். எல்லா விஷயமும் அடக்கி வாசிங்க, பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க. அதுலேயும் புதிய முயற்சிகள் எதுவும் பெரிய லெவலில் நமக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான காலங்கள் இந்த வாரம் இல்லை. நடைமுறையில் உங்களுடைய ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயும் குறிப்பாக அவசியம் இருந்தாலுடைய ட்ராவல் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இது இந்த வாரம் அதை காட்டின ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்களுடைய உறவுகள் விஷயத்தில் எனி இன்லாஸ் விஷயத்தில் ரொம்ப பொறுமையாக நிதானமாக அவங்கள்ட்ட பேசுங்க, ஹேண்டில் பண்ணுங்கள். இல்லைன்னா உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் நம்முடைய துளாராசியை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா சேல்ஸ் இருக்குது, வருமானங்கள் இல்லை, ப்ராஃபிட் இல்லை. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதே நிலைமை தான். இந்த வாரத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இந்த வாரம் பெரிய லெவலில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அவாய்ட் பண்ணுங்கள். பெரிய லெவலில் ட்ரேடிங் பண்ணுறது யோசித்து செய்யுங்க. அது மட்டுமல்ல, எல்லா விதமான யூக வணிகங்களும் ஸ்மாராக இருக்குது. குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் கிடைக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் அதுவும் சுமாராகவே இந்த வாரம் உண்டு. அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களும் ரொம்ப பொறுமையாக இந்த வாரம் இருங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பெரிய கிளாரிட்டியாக இல்லை. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் வேலை வாய்ப்புகளை மற்றவங்களோட நீங்கள் கோஆப்ரேட் பண்ணி போங்க. இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கொலீக்ஸும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. உங்களுடைய சுப்பீரியரும் பிரச்சனைகளுக்குரியவங்களாக இருப்பாங்க. அதனால் இந்த வாரம் ரொம்ப பொறுமை. இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மா வழிபாடு, தட்சாமூர்த்தியும் தரிசனம் பண்ணுங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கார். ஒரு பக்கம் 8ஆம் இடம், தேவையற்ற விஷயங்கள் எதுலேயுமே இந்த வாரம் தலையிடாதீங்க. ரொம்ப ரொம்ப அடக்கி வாசிங்க. குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் வச்சுங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் நார்மலாக தான் இருக்குது. நம்ம இந்த வாரம் கடன் வாங்காமல் இருந்தாலே போதுமானது. இல்லைன்னா தேவையில்லாத செலவினங்கள் நமக்கு குறைஞ்சாலே இந்த வாரம் சந்தோஷம்தான். இந்த வாரத்தில் நம்ம பண்ணக்கூடிய முயற்சிகள் பெரிய லெவலில் கிளிக் ஆகும், சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தடை, ஒரு பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகையினால உங்களுடைய புதிய முயற்சிகள் பெரிய லெவலில் வேண்டாம். இந்த வாரம் அவசியம் இருந்தாலுடைய ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது சின்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சிறு தொழில் பண்ணுறீங்க, சுய தொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இந்த வாரம் பெரிய ப்ராக்ரஸ் இல்லை. எல்லாமே நமக்கு லாபகரமாக இருக்கிற மாதிரி தோற்றம், லாபகரமாக இந்த வாரம் இல்லை. அதனால் அது விஷயத்தில் கவனம். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா வசதி இருந்தாலும் வாங்குங்க, இல்லைன்னா அதையுமே கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி வைங்க. உங்களுடைய எஜுகேஷன் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நம்ம ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனுமே நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம். லாபம் இல்லை, நல்லா பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த வாரத்தை நீங்கள் ஆக்டிவாக கொண்டு போங்க. இல்லைன்னா நமக்கு சிரமம்தான். இந்த வாரத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தொண்டர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. இந்த வாரம் நம்முடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையை பொறுமையாகவும் நிதானமாகவும் ரசிச்சும் பண்ணுங்க. இது ரொம்ப இந்த வாரத்தில் முக்கியம். ஏன்னா நம்மளுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 8ல் இருக்காரு. அப்படி இருந்தாலே வேலையில் இனம் தெரியாத ஒரு கவலை, ஒரு பீதி, ஒரு மனக்குழப்பங்கள் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முருகனையும் ஐயப்பனையும் தரிசனம் பண்ணுங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வேலை எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஓரளவுக்கு பரவாயில்ல. யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்களோ அல்லது உடல் சார்ந்த உழைப்பில் இருக்கீங்களோ
அல்லது மாத சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்களோ ஓரளவுக்கு உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. யாரெல்லாம் ப்ரொமோஷனை எதிர்பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நீங்கள் ப்ரொமோஷனை எதிர்பார்த்து கிடைக்கலனாலும் கூட இன்சென்டிவ் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். வேறு ஏதாவது போனஸை எதிர்பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பெரிய லெவலில் பிஸ்னஸில் ப்ராஃபிட் எதிர்பார்க்காதீங்க. லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது. நீங்கள் யாரோடையாவது சேர்ந்து பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் கணவன் மனைவிகள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். ஸோ இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தேவையில்லாமல் சில விஷயங்களில் தலையிடாதீங்க. பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னா இந்த வாரம் அட்டன் பண்ணுங்கள். இது ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள், நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் நன்மையாக அமைவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம். நல்ல ரிலாக்ஸாக தூங்கி எந்திரிங்க. இதுவே நீங்கள் இந்த வாரம் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு நட்பலன்கள், அதுலேயும் உங்களுடைய பெண் நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் சிவனையும் பெருமாளையும் மெயினாக தரிசனம் பண்ணுங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக நான் குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறேன், குழந்தை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான சோர்ஸஸ் இருக்குது. நம்ம நல்லா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம், சக்ஸஸ் ஆகலைங்கிறவங்களுக்கும் சக்ஸஸ் ஆகும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். லாவிஷாக நீங்கள் செலவு பண்ணுவீங்க. அதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் இந்த வாரம் உருவாகும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஏதாவது வருமானா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். பயணங்கள் இருக்குது. பயணத்தால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. குறிப்பாக வேலையின் நிமித்தமான அந்த பயணம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மையை செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிறைய இருக்குது. அது மட்டுமல்ல, உறவுகளால் உங்களுக்கு நற்பலன்கள் இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணக்கூடிய காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இந்த வாரத்தில் இயற்கையிலே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் என்பது இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்க, நல்லா இருக்குது. செகண்ட் மேரேஜுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரம் யாருக்கும் பெரிய லெவலில் கடன் கொடுக்கறது வேண்டாம். கொஞ்சம் பொறுமை, நிதானமாக இருங்க. இந்த வாரம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இது ரொம்ப ரொம்ப இந்த வாரம் முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்க, ரேஸ், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சுமார். அதனால் விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. பெரிய லெவலில் அதிலெல்லாம் முதலீடு பண்ணால் லாபம் கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இல்லை. அதனால் இந்த வாரம் முழுவதுமே பொறுமை, நிதானமாக இருந்துக்கிட்டே இருங்க. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய லெவலில் உங்களுடைய ப்ரொஃபஷனை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய கொலீக்ஸ், உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடியவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இல்லை. குறிப்பாக உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் உங்களுடைய சுப்பீரியர் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் குறைவு. இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை சிவனையும் குறிப்பாக பைரவரையும் வழிபாடு பண்ணுங்க. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய கல்வி ரொம்ப நல்லா இருக்கு. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்தீங்களோ கிடைக்கும். இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு நினச்சவங்க, இடம் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ், ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ் ஆகுமான கடுமையான போராட்டத்துக்கு இடையில தான் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நன்மையாக முடியும். அதுலேயும் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும். அதனால் புதிய முயற்சிகள் எதுவும் பெரிய லெவலில் வேண்டாம். தேடுதல் என்பது உங்களுக்கு லைஃப்பில் இந்த காலகட்டங்களில் இருக்குது. நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஈடுபாடு, உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும். இந்த வாரத்தில் நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா மிக மிக கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு வருமானங்கள் வராமல் இருந்தவங்களுக்கு வருமானங்கள் வரும். உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் எதுவும் வராமல் இருந்தால் இந்த வாரத்தில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட்டால் உங்களுக்கு ரெகக்னைஸ் இருக்கும். ஏதாவது ஸ்பான்சர்ஷிப்பை எதிர்பார்த்தீங்கன்னா
கிடைக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாபை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது நார்மலாக இருக்குது. உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்போடு தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலம் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை, கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், அதன் காரணமாக மன வருத்தங்கள், போராட்டங்கள் இந்த வாரம் இருக்கு. இந்த வாரம் புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னா இருந்துகிட்டே இருக்கு. நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்கள் லைஃப்ல ஏற்பட்டு விலகும். நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த காலங்களில் உங்களுக்கு யாருக்காவது பில் மூலமாக எதுவும் சொத்துக்கள் வராமல் இருந்தால் வரும். இந்த வாரம் முழுவதுமே நீங்க மகாலட்சுமியும் அம்பாளையும் தரிசனம் பண்ணுங்க. மீன ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் குரு 3ஆம் இடத்துல செவ்வாயுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினைச்சிங்களோ வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக என்னுடைய சொத்து விற்கலை நான் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும். பட் எதிர்பார்த்த வேலைக்கு போகுமான்னா கண்டிப்பா இல்லை. எல்லா விதமான உறவுகளையும் இந்த வாரம் மெயின்டைன் பண்ணுங்க. உறவுகளால் நன்மை, உறவுகளால் பிரச்சனை ரெண்டுமே இருக்கு. ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் நார்மலாக இருக்கும். அதனால் நடைமுறை வாழ்க்கை, ரொட்டீன் லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது மட்டும் பண்ணுங்க. புதிய ப்ராஜெக்ட் வேண்டாம், புதிய சிந்தனைகள் வேண்டாம். அதை செயலாக்கம் பண்ணுறதுல நிறைய ஸ்ட்ரகிள், தடை இருக்கு. இந்த வாரத்தில் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இம்யூனிட்டி பவரை போட்டுங்க. நான் பெரிய லெவலில் டிஜிட்டல் கரன்சி வாங்குறேன், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ட்ரேடிங் பண்ணுறேன், குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த வாரம் சுமாராக தான் இருக்குது. அதனால் இது மாதிரியான கேம்லிங்கில் இருக்கக்கூடியது இல்லைன்னா ஸ்பெக்குலேஷன் லைனில் இருக்கவங்க ரொம்பவும் பொறுமையாக இந்த வாரம் இருங்க. விட்டதை பிடிக்கணும்னு பெருசாக ஆசைப்படாதீங்க. உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ரொம்ப நாளாக மேரேஜ் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான சோர்சஸ் இந்த வாரம் உண்டு. ஸோ நீங்கள் இந்த வாரத்தில் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களா, உங்களுடைய ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸ் இருக்குது, பட் ப்ராஃபிட் இல்லை. இந்த வாரம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது, வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல, வேலை இல்லைங்கிற சூழ்நிலையே இல்லை, நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏதாவது ஒரு ஜாப் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலையில் எல்லாருமே கோஆப்ரேஷன் பண்ணுவாங்க. உங்கள் கொலீக்ஸும் உங்களுடைய சுப்பீரியரும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணணும், பிஹெச்டி பண்ணணுங்கிறவங்க இந்த வாரம் பண்ணுங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் பைரவரையும் குறிப்பாக வாய்ப்பு இருந்தாலும் ஐயப்பனையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.